பணம் பணம் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆகணும்ப்பா ஆகணும். கற்பக விருட்சம் வந்து வச்சுக்கிட்டா பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க வீடுகளில் ஐதீகம். பெயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து 25 rupees வந்து 25லேருந்து இருக்கு. இது வந்து உங்களுக்கு 200 rupees வருது. கீழே வந்து குபேர விளக்கும், மேலே வந்து முருகர் காயின் பறிச்ச மாதிரியும். கோவிலுக்கு போகிற சவுண்டு வருது. இது அனுமன் பில்லாம் வச்சுருக்கீங்க. ஹனுமன் இருப்பாரு. ஒரே பில்ல ரெண்டுமேவா? அங்கே பாருங்களேன், சக்கரம் சங்கு சரியான சவுண்ட் இருக்கு. அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் இருக்க அடையார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு பிராஸ் அப்புறமா பஞ்சல். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் கலெக்ஷன், பூஜை பண்ணுற பிளேட் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் லேம்ப் வந்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ஸ் வேணால் நீங்கள் வாங்கலாம். அண்ட் நிறைய விளக்கு மாடல் வந்து இருக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளக்கு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஷேடோ லேம்ப் மாதிரி ஸ்வஸ்திக் சிம்பிளாக வரும். பச்சை கற்பூரத்தை பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது டிஃப்யூசர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ வீட்டிலே நேச்சுரலாக அந்த ஒரு தெய்வீக ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான குங்குமம், நேச்சுரலான விபூதிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிரெக்டாக வந்து ப்ராடக்ட்லாம் தொட்டு பார்க்கலாம். செம்ம வெயிட்டாக டீட்டெயிலாக வந்து இருக்கும். ஸோ இன்கேஸ் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம், நீங்கள் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடையார் ஹேண்டிகிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ எல்லாருக்குமே தெரியும். ஹாய் ப்ரோ. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமாம் ப்ரோ, நானும் ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், மக்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் கடைக்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கும் தெரிய வைக்கணும் இல்லையா? ஆமாம் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ? இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பிளேட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பிளேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து 25 rupees வந்து 25லேருந்து இருக்கு. முருகர் சம்மந்தப்பட்ட வேலு விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா பிராஸ் இருக்குது, பஞ்சலோகம் இருக்குது. வேறு என்னென்னலாம் ப்ரோ இங்கே கிடைக்கும்? நம்ம பிராஸ் பண்ணுறோம், பஞ்சலோகம் பண்ணுறோம். அது தவிர்த்து இப்போ காப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த கலெக்ஷன்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஓகே. அதை தாண்டி கிறிஸ்டல், அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். அண்ட் இது வந்து டெலிவரி பண்ணுவீங்களா ப்ரோ? நம்ம இந்தியா ஃபுல்லாகவே எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணலாம். ஸோ ஒருவேளை ஃபாரின்லேருந்து கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்க, பிராஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கான கொரியர் சார்ஜெலாம் உங்களுக்கு ஓகேன்னா நம்ம இன்டர்நேஷனலும் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்துட்டு முருகர்கிட்ட இருந்தால் போயிடுவோம். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்க்குறோம்னா நம்மளுடைய முருகருடைய கலெக்ஷன்ஸில் பிரதானமாக பார்க்க போகிறது ஓம் விளக்கு. ஓம் விளக்கு இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஓம் விளக்கு ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு. நிறைய பேர் சிறப்பாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஓம் விளக்கு வந்து கீழே ஸ்டாண்டோடே வரும். இதோடைய விலை வந்து 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதுக்கு அடுத்த சின்ன மாடல் ஒன்று இருக்குது. எனக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, எனக்கு சின்னதாக இருந்தால் போதும்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஓம் விளக்கு. ஸ்டாண்ட் இல்லாமல். ஆமாம், ஸ்டாண்ட் இல்லாமல் அகல் நல்லா பெருசாக தான் இருக்கும். ஆமாம். இப்போ நிறைய பேர் விரும்பி வாங்குறது இந்த ரெண்டு ஓம் விளக்கு தான் சொல்லலாம். இது என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 250 rupees வருது. ஓகே. சோ அத விட என்ன குட்டி அந்த அகல் குட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு காயின் வடிவில முருகப்பெருமான் அந்த ஓம்ல முருகப்பெருமானும் தெரியுற மாதிரி பதிச்சிருப்பாங்க பிரிண்டிங். இது வந்து உங்களுக்கு 200 rupees வருது. கீழே வந்து குபேர விளக்கும், மேல வந்து முருகர் காயின் பறிச்ச மாதிரியும். இது நீங்க வந்து ஒரு வேலை சுத்தி 6 விளக்கு அகல் விளக்கு அந்த மாதிரி எல்லாம் அப்படி 6 விளக்கு ஏத்தி வச்சீங்கன்னா முருகருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. விளக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. அதான் நீங்க மனம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன விஷயங்கள் இதெல்லாம்? இப்போ நம்மள்ட்ட வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. சந்தனம், குங்குமம், விபூதினா என்னன்னா ஒரிஜினல் விபூதின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது ஒரிஜினல்லாம் என்ன. அப்ப நான் யூஸ் பண்றது ஒரிஜினல் இல்லையானு. நம்ம கடையில வாங்குற இந்த பாக்கெட் ஐட்டம்லாம் வந்து அது கெமிக்கல் அதிகமா இருப்பாங்க. விபூதியை பொறுத்த வரைக்கும் முழுக்க பசுஞ்சாணத்துல இருந்து செய்யணும். அந்த எருவை மூட்டி அந்த பூஜை பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு வந்து இதுல அந்த மனமே நீங்க பாருங்க, அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். இதுதான் விபூதியா? இதுதான் ஒரிஜினல் விபூதி. இப்படிதான் இருக்கணும். இவ்வளோ நாள் நம்ம கிட்ட வந்துட்டு வேற ஒன்று விபூதின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட நேச்சுரல் தான். எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது, பியூர் விபூதி. ஸோ சந்தனம், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறம் இது வந்து அகர்வத்தி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேண்ட்மேட்ல செய்யறது. நேச்சுரல் ப்ராடக்ட், எதுவுமே கெமிக்கல்ஸ் மிக்ஸ். நேச்சுரல்னா இது எதனால செய்யறது ப்ரோ? நேச்சுரல்னா இப்போ நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, பழனி முருகர் கோயில் இருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்ல சாமிக்கு போடக்கூடிய பூக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை உலர வச்சு அதை அப்படியே வந்து ஹேண்ட்மேடா செய்யறது. ஓகே. ஸோ அதை வச்சு செய்யறது. ஸோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் போல வரும் ப்ரோ? இது வந்து 150 ரூபாயில இருந்து இருக்குது. விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு 3 லேடிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்மளும் பண்றீங்க.
போறீங்க. ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வேலெல்லாம் இருக்கு ஸ்டாண்டோட. இது வந்து 4 இன்ச் என்ன ரேட் ப்ரோ? ஆமா 4 இன்ச் வந்து 300 rupees வருது. 300 எல்லாமே நல்லா வெயிட்டா இருக்கு உங்களுக்கு பிராஸ் கலெக்ஷன்லாம். அப்புறம் வந்து 6 இன்ச் வரும். இந்த மாதிரி வேல் வரும் 6 இன்ச். இதோட விலை வந்து உங்களுக்கு 600 ரூபாய் வரும். 600 ரூபாய். 8 இன்ச் வந்து 800 ரூபாய் வரும். ஓகே. இது 8 இன்ச்சா? இல்ல அது 1 feet. இது 8 இன்ச். இது 8 இன்ச். இது 1 feet வந்து 1 feet இருக்குது. அது அதே மாதிரி சூலம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இங்க விளக்கு நீங்க நிறைய பார்க்கலாம். ஆமா. அதுக்கு முன்னாடி இந்த வேல்ல சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் பூஜை பண்றக்கூடிய பொருட்கள் தான். சிலவங்க நினைப்பாங்க வேல் வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதான்னு கேட்பாங்க. எல்லாருமே தாராளமா வீட்டுல வைக்கலாம். கம்பல்சரி எல்லாருடைய வீட்லயும் ஒரு வேல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நீங்க பூஜை பண்றீங்களோ பண்ணலையோ இல்ல இந்த சைஸ் வைக்கணும் அந்த சைஸ் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸா இருந்தாலும் ஒரே ஒரு வேல் மட்டும் வச்சுக்கிட்டா நம்ம முருகனே நம்ம கூட இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நான் வாட்ச்னு நினச்சேன். ஆக்சுவலி இது வாட்ச் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கரில் இந்த மாதிரி வந்து மோதிரம் மாதிரி வந்து போட்டுக்கலாம். இது என்ன ப்ரோ பண்ணோம்? இது வந்து நீங்க கையில மாட்டிட்டீங்கன்னா இப்ப நம்ம ஸ்லோகம்லாம் சொல்றோம் இல்லையா, ஓம் நம சிவாய முருகா அந்த மாதிரிலாம் சொல்றோம். அப்ப நம்ம வந்து எத்தனை வாட்டி சொல்றோம்ன்றது கவுண்ட் தெரியணும். சிலவங்க சொல்லுவாங்க நான் இந்த வாட்டி வந்து 1000 வாட்டி சொல்லணும் 108 வாட்டின்னும் போது ஒரு வாட்டி சொல்லும் போது அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே. முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி வந்துட்டு இது செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து விற்கிறாங்க. இது என்ன ரேட்னா? இது 150 rupees வரும். ஓகே. இந்த மாதிரி ஒன்று விற்கிறாங்கன்னு இங்கே வந்து தான் தெரியுதா? நீங்கள் க்யூட்டாக உங்களுக்கு வந்து குங்குமச்சிமில்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது என்ன ரேட்னா வரும்? இது 150 150 ரூபா ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் காரில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை பூஜை ரூம் அந்த மாதிரிலாம் இருக்கா, கிஃப்ட் கொடுக்குறனா கூட கொடுக்கலாம். ஆமாம், கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வெயிட்டாக சூப்பராக வந்துருக்கு. வேற என்ன நான் பார்க்குறோம்? இது வந்து நம்ம மயிலும் வேலும் வந்து ஒரு பேப்பர் மெஷில் பண்ணியிருக்கோம். ஓகே. இது 4 இன்ச் இருக்கும். முழுக்க முழுக்க பேப்பர் மெஷில் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து டெக்கர் ஐட்டமாக வைக்கலாம். ஓகே. அது ஒரு இது சொல்லுவாங்க, ஸ்லோகன் சொல்லுவாங்க, மயில் உண்டு வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால முருகப்பெருமானே இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வீட்டில் பூஜை வச்சிருக்காங்க. 2 சைடும் வந்து அழகுக்கு வேண்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம 350 rupees வருது. எல்லா ஊருக்கும் கொரியராகவும் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகரோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து பஞ்சலோகத்தில் வந்து வச்சுருக்காங்களா, சொல்லுங்கண்ணா. இப்போ பஞ்சலோகத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சில் பழனி ஆண்டவர் இருப்பார். ரொம்ப அழகாக அந்த ஃபேஸ் டீட்டெயிலிங்லாம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. இந்த விக்கிரகமானது முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தில் செஞ்சது 2 இன்ச் உயரத்தில் இருக்குது. 1200 rupees வருது. 1200. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ராஜ அலங்காரத்தில் கிடைக்கும். ஓகே. இப்போ பஞ்சலோகம்னா என்னென்னா அது? பஞ்சலோகம்னா 5 உலகங்களையும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிராஸ்ன்னு தனியாக ஒன்று சொல்கிறோம். பஞ்சலோகம்னா நம்மளுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து கோல்டு, சில்வரு, காப்பரு, பிராஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து கலவையாக பண்ணுவாங்க. இப்போ கோவிலில் இருக்கிற விக்கிரகம் எல்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சலோகம் தான். பஞ்சலோகத்தில் பண்ணுறது. ஓகே. வைப்ரேஷனும் அது அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு 4 இன்ச் வரைக்கும் நம்மள்ட்ட 2 இன்ச்லேருந்து இருக்குது பழனி ஆண்டவர். அதெல்லாம் பண்ணுறது எல்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது. இது கூட சின்னதாக இருந்தாலும் செம்ம டீட்டெயிலிங்காக இருக்குது. இது வந்து வள்ளி தேவி யானையோடைய காட்சியளிப்பாரு முருகப்பெருமான். இது முழுக்க முழுக்க பஞ்சலோகம் வித் லேக்கர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. லேக்கர் கோட்டிங்னா என்னன்னா இது எத்தனை நாள் ஆனாலும் கருக்காது. இந்த லேக்கர் கோட்டிங் பண்ணியிருக்காது. அது வந்து இந்த முருகரில் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 5000 ரூபாய் வரும். அந்த ஒர்க்குக்கு தான் காசு எப்போ நம்மளுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும் போதே அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதை வடிவமைச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ மயிலோடு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலைகள்லாம். அண்ட் அதே மாதிரி வந்து பிராஸ்லேயும் நிறைய முருகர் சிலைகள் இருக்குது. சொல்லுங்கள். பிராஸில் வந்து உங்களுக்கு ஒரு இதான் இப்போ இருக்கிறதுல சின்ன சைஸு 220 220 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே. 220 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 36,000 வரைக்கும் 36,000 வரைக்கும் இருக்குது. அதாவது பெரியதெல்லாம் இருக்குது நமக்கு. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான சில ப்ராடக்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா இதை நம்ம கற்பூரம் காட்டுவோம் இல்லையா வீட்டுகளில், அதுக்கு வேண்டி பயன்படுத்திருக்காரு. ஆர்த்தி காட்டுறது சொல்லுவாங்க. ஓகே. அதுவே வந்து வுட்லேயும் வந்து வச்சுருக்காங்க. வுட்லேயே வச்சுருக்காங்க. ஓகே. ஒரு 100 ரூபாயிலேருந்து இதில் நிறைய வெரைட்டி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பிராஸில் ஒவ்வொரு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஊதுவத்தி ஸ்டாண்டு. ஓ சூப்பராக இருக்கே. ஓகே. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விளக்கம். ஸோ ஷேடோ லேம்ப் மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்கேற்றிக்கலாம். ஸோ அதோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வஸ்திக் சிம்பிள் அந்த மாதிரி வந்து வருது. அண்ட் மேலேயும் ஒரு இது இருக்குது. இது எதுக்குன்னா இதில் வந்து நம்ம டிஃப்யூசர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்யூசரில் அந்த கிண்ணத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதில் இருந்து பச்சை கற்பூரம் 2-3 பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த அகல் விளக்கு எரியும் போது அந்த ஹீட்டில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு இது வந்து அந்த ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம கடை மாதிரி இப்போ வாசனை வரும். அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்னா? ஸோ இது வந்து உங்களுக்கு 840 rupees வருது. 840. பச்சை கற்பூரமும் நம்மள்ட்டே இருக்கு. ஓகே. இது அனுமன் பில்லாம் வச்சுருக்கீங்க. ஹனுமன் இருப்பாரு. அப்புறம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான பெல் இருக்கும். ஒரு பக்கம் சங்கு இருக்கும். அதே பக்கம்
திருப்பினீங்கன்னா சக்கரம் இருக்கும். ஓ ஒரே பெல்ல ரெண்டுமேவா? அங்கே பாருங்களேன், சக்கரம் சங்கு அண்ட் சரியான சவுண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து நான் வருது? இது உங்களுக்கு ஒரு 520 அந்த மாதிரி ரேஞ்ச். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். நந்தி வச்ச மாதிரியும் நம்மள்ட்ட அந்த பெல் கலெக்ஷன்ஸ் அது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரியான குருமார்களுடைய விக்கிரகமும் நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள் தான். ராகவேந்திரா, மகாபெரியவா, ஷீரடி சாய்பாபா அந்த மாதிரியான விக்கிரகங்களும் இருக்குது. ஓகே. அண்ட் நம்மள்ட்ட வந்து சிவன் கலெக்ஷன்ஸ் இருக்குது, முருகர் கலெக்ஷன்ஸ், அம்மன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம ஒன்று காமிச்சிட்டே இருந்தால் டியூரேஷன் ஆக்சுவலி நிறைய இருக்கு. நம்ம எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய வெப்சைட் இருக்கு adiyarhandicrafts.com. ஸோ அதில் பார்க்கலாம் எல்லாமே. அதில் போயிட்டாங்களே டைரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். அப்பா ப்ரோ ஓகே. இந்த மாதிரி சங்கு கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. ஒரு சவுண்டுப்பா செம்மையா இருந்துச்சு. சரி, இப்போ நம்மகிட்ட வலம்புரி இடம்புரி ரெண்டுமே இருக்கு. வலம்புரி வந்து நம்ம நார்மலாக வீட்டு பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய சைஸில் இந்த மாதிரி சின்ன சைஸில் கிடைக்கும். ஓகே, அது வலம்புரி சங்கு, இது இடம்புரி. ஆமாம். ஸோ இது இடது பக்கம் இருக்குது, இது வலது பக்கம் இருக்கிறதுனால இடம்புரி வடம்புரி சொல்லுவாங்க. ஸோ என்ன ரேஞ்சிலேருந்து ப்ரோ இது நமக்கு கிடைக்குது? இது 350 rupees. 350 ரூபீலேருந்தே கிடைக்குது. அது சங்குக்கு ஸ்டாண்ட் கூட இருக்குது நம்ம. இதெல்லாம் வந்து இசைக்கிறது, வாசிக்கலாம். இது நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் பண்ணியிருப்போம், பிராஸ் காமிச்சிருக்கோம். பிராஸ்லேயே இருக்குது, ஆக்சுவலி பிராஸ்லேயும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியும். ஸோ அது லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த இதோடைய பார்த்தோம் நம்ம, என்கிரேவிங்ஸ் உடைய வந்து இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல் கலெக்ஷனு எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அது ப்ரோ இருந்தாங்க, நீங்களே வாசிச்சு காட்டுங்க. இது வந்து எல்லாமே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம நார்மலாக கோவிலெலாம் பிளைனாக இருக்கும். இது அந்த ஆன்டிக் லுக்கில் டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்பா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இன்னும் பெரிய சைஸு கூட நம்மகிட்ட இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் இருக்கிறதுலே சின்ன சைஸு. ஓகே. இப்போ இதுலேயே வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ், இவ்வளோ பெரிய பெல் வரைக்கும் நம்மள்ட்ட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ பிராஸ் நீங்கள் ஒவ்வொன்றா தொட்டு பார்த்தா தாங்க உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இந்த என்கிரேவிங் எல்லாமே நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சாமி சிலைகளில் எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. ப்ரோ இது என்ன சிலை? இது வந்து கருப்பண சாமி. கருப்பண சாமிலாம் வச்சுருக்கீங்க. இது பெரிய சைஸு, இது சின்ன சைஸு. கருப்பண சாமி ப்ரோ இதெல்லாம் நிறைய பிராஸ் கலெக்ஷன்ல நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அண்ட் மீனாட்சி அம்மன், இப்போ பாலராமர் அயோத்தியாவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரியான விக்கிரகம் வந்து தத்ரூபமா இப்போ அயோத்தியாவில் எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி கான்செப்ட்ல பிராஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். இதே மாதிரி நம்மள்ட்ட ஃபைபர்லயே இருக்குது. நான் அது ஆக்சுவலி அங்க பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி விளக்கு நிறைய இருக்கு. இது என்ன விளக்கு ப்ரோ? இது கற்பக விருட்சம் மரத்தோடய சேர்ந்த மாதிரியான ஒரு லேம்ப். கீழே பாருங்களேன், அந்த ரூட் அதெல்லாம் கூட அழகாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கற்பக விருட்சம் மரம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. பணம் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆகணும்ப்பா. கற்பக விருட்சம் வந்து வச்சுக்கிட்டா பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க வீடுகளில், ஐதீகம். அதுலேயே வந்து லேம்பும் இருக்குது. அந்த ஃபுல்லாக மரம் வச்சுட்டு இங்கே நல்ல குழியும் அதிகமாக இருக்கும். கீழே கூட ரூட்டு கூட அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. வீட்டில் டெக்காராக கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப இதில் ஒரு 2-3 டிசைன்ஸ் வரும். நார்மல் பிளைனில் வரும், அப்புறம் கீழே வச்ச மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி விலையும் மாறும். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது இந்த ஒரு மாடல் தான் இருக்குது. இது இருக்கிறதுல சின்ன சைஸு மரம், இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட பெரிய சைஸும் வரும். இப்போ ஸ்டாக் காலி ஆயிடுச்சு, ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ், அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே 3D மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆதியோகி இருக்கிறாரு, நடராஜர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து கோவில்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த அடுக்கில் வரக்கூடிய ஆரத்தி, நம்ம சாமி தீபாரத்தனை எல்லாம் பண்ணும்போது பயன்படுத்துவோம், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆரத்தி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து லேம்ப்ஸ், சின்ன சின்ன லேம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். வாராகி விளக்கு திருவாச்சியோட இருக்கிற மாதிரியான ஒரு 2 மாடல் நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்டாக வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துன்னா திருப்பி ரீஸ்டாக் பண்ணணும். புதுசு நானே போன வாட்டி பார்த்து விட இன்னும் நிறைய வச்சிருக்கீங்க, வேற மாடல் வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம வந்து அந்த அயோத்தியா ராமர் சொன்னோம் இல்லைங்களா, அயோத்தியா ராமர் வந்து நம்மள்ட்ட வந்து ஃபைபர்ல இருக்குது. அது ரொம்ப அழகா இருக்கும், அது பார்க்கலாம் ப்ரோ. அதே மாதிரி இருக்கு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஸோ ரொம்ப அழகா அப்படியே கோவில்ல அந்த விக்கிரகம் எப்படி இருக்குமோ அதே தத்ரூபமா இருக்கும். நம்ம நீ போய் நேரில் போய் பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை, வீடியோவில் பார்த்து தான் நம்ம என்ன நேரில் பார்க்கத்தோமா, ஃபோட்டோவில் பார்த்தோம் இல்லை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது டிவிலலாம் காமிச்சாங்க. அதே மாதிரி தத்ரூபமாக. இல்லை இன்னும் ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த திருவாச்சி அமைப்பில் அந்த தசாவதாரத்தை அப்படியே நிறுத்தியாக வச்சிருப்பாங்க. சின்ன சின்னதாக குட்டி சிலையில் இவ்வளோ டீட்டெயிலிங்காவா தசாவதாரத்தை
படிப்போம். அவருடைய முக லட்சணம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வில்லு அம்பு மட்டும் கோல்டு கலர் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஃபைபர்னால செய்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பாக்ஸ் பேக்கிங்கோட அழகாக வந்துடும். ஸோ சின்ன சைஸ்லேருந்து நம்ம கிட்ட இருக்குது. ஆமாம், இது வந்து 1200 வரும். ஏன்னா அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பைசா வரும். இது வந்து 350 rupees வரும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த டீட்டெயில் தெரியாது. ஆமாம், ஏன்னா ரொம்ப சின்னதாக போகிறதுனால. இந்த 6 inch 7 inchல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரியும். நம்மள்ட்ட வந்து 2000 வரைக்கும் அந்த பெரிய சைஸ் ஒரு 1 feetல இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. அப்புறம் நவதானிய பிள்ளையார் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்கே. அப்புறம் வந்து நம்ம தாராதேவின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது வந்து திபெத்தியன் காட் சொல்லுவாங்க, நிறைய பேரோட வீட்டில் வந்து பயன்படுத்துவாங்க அதிர்ஷ்டத்துக்கு வேண்டி. ஸோ தாராதேவின்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் காமிச்ச மாதிரி நவதானிய விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வரும். ரொம்ப சின்னதாக வேணும் எனக்கு பூஜையில் வைக்கிற மாதிரி, ரொம்ப சின்னதாக வேணும்னுவாங்க. நம்ம இப்போ எவ்வளோதான் சிலையை காமிச்சாலும் இதோட குட்டியாக வேணும், இதோட குட்டியாக வேணும்னுவாங்க. அதுக்கு வேண்டிய சில விக்கிரகம் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். அப்பப்பா, இது என்ன இருந்துச்சு, எப்படி இதை நர்த்தன விநாயகர். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 2 inchக்குள்ளே தான் வரும். விரலில் வைக்கிற மாதிரி தான், விரலில் வச்சு காட்டுங்க. இதில் நிறைய இருக்குது வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ குட்டி குட்டி சிலைகள் ரொம்ப டீட்டெயிலாக வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மாலை, கருங்காலி சிலைகள் கூட நீங்கள் இந்த சைடு வந்து பார்க்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி வருவாங்க, மகாலட்சுமி. இங்கே பாருங்கள் மகாலட்சுமி. இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அந்த முகலட்சணம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் டீட்டெயில். ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலி கொஞ்சம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா எங்கள் வெப்சைட்டை கூட நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை உங்கள் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்லேருந்து ஆரம்பிக்குது. பூஜை பண்ணணும்னா ஒரு 25 rupeesலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இன்கேஸ் இங்கே வரணும்னா கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட திருப்பி பார்க்குறேன். பை ஃப்ரம் ஏமா வரட்டா.